பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. இது சரி, இப்போ நீங்க கோவிலுக்கெல்லாம் போறீங்க, கிருத்திகை, வைகாசி விசாகம் எல்லா கோவிலுக்கும் நீங்க போறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன், அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப கோவிலுக்குலாம் நீங்க போறீங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாங்க, மகா தீபாராதனை பண்றாங்க. இப்ப மகா தீபாராதனை பண்ணும்போது வெளியில இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? எல்லா பக்தர்களும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? இப்ப ஒரு பிரதோஷம்னு என்ன சொல்றோம்? தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, சிவாய திருச்சிற்றம்பலம் சொல்றோமா? முருகன் கோவில்ல என்ன சொல்றாங்க? எல்லா கோவில், முருகன் கோவில்ல வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை நிறைய முருகன் கோவிலுக்கு போனா தீபாராதனை பண்றாங்க, பாலாபிஷேகம் பண்றாங்க. அப்போ நம்ம முருகனுக்கு முன்னாடி இந்த பக்தர்கள்லாம் என்ன சொல்லி முருகனை சத்தமா என்ன சொல்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன். மிக முக்கியமான பதிவு இதெல்லாம். பக்தி ஒளியில இதெல்லாம் நீங்க கேட்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சரி, அது ஏன் அரோஹரா? அது ஏன் அரோஹரா? ஏன் நம்ம அரோஹரான்னு எதுக்கு சொல்றோம்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா. அரஹ ரோஹ ஹரஹா. அரோஹரா. பிணி, வியாதி, ரோகம்னு என்ன? வியாதி, ரோக, ஹரஹா நீங்குதல். அதாவது அரோஹரா அப்படின்னு சொன்னா பிணி நீங்குதல், வியாதி நீங்குதல், சகல கஷ்டங்களும் நீங்குதல். அரோஹரா. அரஹ ரோக ஹரா. அதை பிரிச்சு சொல்லும்போது இந்த மாதிரி அரோஹரான்னு நம்ம சொல்றோம். அரஹ ரோக ஹரஹா. எவ்வளவு அருமையான ஒரு இது பாரு. ரோக ஹரஹா. என்னுடைய பிணி, என்னுடைய நோய், என்னுடைய துஷ்ட சக்திகள், கெட்ட விஷயங்கள் அத்தனையும் என்னை கொண்டு ஓடிவிட வேண்டும். அதனாலதான் அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. என்னுடைய கெட்ட விஷயங்கள் ஹரஹ ரோக ஹரஹா. அததான் அரோஹரா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எவ்வளவு முக்கியமான விஷயம். எவ்வளவு ஒரு முருகப்பெருமானையே பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கே உரிய ஒரு வார்த்தை அரோஹரா அப்படிங்கிறது. நம்ம பிரிச்சு சொல்லும்போது எப்படி? அரஹ ரோக ஹரஹா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ரோகங்கள், அந்த இப்போ யாருக்காவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமா இருக்கு, முருகப்பெருமானுடைய நான் நிறைய எனக்கு தீராத வைத்த வலி இருக்கு, எனக்கு தீராத சில விஷயங்கள்லாம் இருக்கு, என்னால சில விஷயங்கள் என்னால ரொம்ப கடுமையா நான் கஷ்டப்படுறேன். அதாவது உடல் நலத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பக்கவாதம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பக்கவாதம் ஒரு கால் ஒரு கை விழுந்து எல்லாம் சிரமப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சிரமப்படுபவர்கள்லாம் இருக்காங்க. சில பேர் அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எந்நேரமும் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும். அவங்க எப்போதுமே இந்த முருகப்பெருமானை விடாம வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு போய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அந்த இதை கூட்டமா சுவாமிக்கு சொல்லி அந்த விண்ணையே அதிரும் அளவுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்காங்க. விண்ணையே, அதாவது இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே பார்த்தா அரோஹரா அப்படின்வாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா தெய்வங்களும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எல்லா தெய்வங்களுமே மேல இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருப்போம், இமயமலையில இருக்கு, அங்க சுவாமி எல்லாம் மேல இருக்காங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அது ஏன் அந்த இடத்துல குமரன் இருக்காருன்னா மயிலுடைய, அதாவது முருகப்பெருமானுடைய வாகனம் எதுன்னு கேட்டீங்கன்னா மயில். இந்த மயில் என்னைக்குமே உச்சத்துலதான் இருக்குமே தவிர கீழே ரொம்ப பார்க்க முடியும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்துல அதோட சத்தமே வித்தியாசமா இருக்கும். மேல இருப்பார். அப்ப முருகப்பெருமான் பார்ப்பாராம், இன்னும் இந்த இடத்துல நம்மளுடைய இது உடனே அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல இறங்கி அந்த அந்த மலையில இறங்கி நிக்கிறாரோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அது கோவிலா இருக்கும். மலை உள்ள ஒரு கோவிலா இருக்கும், மயிலாடும் மலை. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அந்த மயிலுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம். அப்ப அந்த முருகனுக்கு அந்த அரஹ ரோக ஹரஹா. அரோஹரா. உங்களுடைய வியாதிகள் நீங்கணுமா, உங்களோட பிணி நீங்கணுமா, உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணுமா, உங்களுடைய அந்த அந்த முருகனுடைய பெயரை அந்த ஒரு சுவாமி ஆறு படை வீடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, 6 படை வீடையும் சொல்லி நீங்க அரோஹரான்னு சொல்லுங்க. அமோகமா வாழ்க்கையில இருப்பீங்க. சில பேர் சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. சில பேர் பக்கத்துல என்னத்தன, சில பேர் அப்படியே அத மனசுல அந்த வெறி இருக்கும். அப்படியே அவன் சொல்றது பார்த்தா நமக்கும் சொல்லணும்னு தோணும். வாய் அசைச்சிருவான், டக்குன்னு வாய் அசைச்சிருவான். அடே அப்பா இவங்க சொன்ன வாய், அவனுக்கு எங்க இருந்துதான் அந்த உணர்வும் அந்த வேகமும் வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஹரஹ ரோஹ ஹரஹ ஹரஹா
ஒரு அரோஹரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, முருகப்பெருமான் கிட்ட மட்டும் ஒரே ஒரு விஷயம். நீங்க என்னதான் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க முருகப்பெருமானை திட்டினவங்க எல்லாம் இருக்காங்க. கஷ்டத்துல ஆமா முருகா, நான் உனக்கு எவ்வளவோ நான் எல்லாம் பண்ணேன், நான் இன்னைக்கு நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் கஷ்டத்தை தான் முருகா அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்ன முருகா நின்னு உரிமையா திட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க, உரிமையா பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர்லாம் பசு மாட்டை எடுத்துக்கோங்களேன். ஒரு பசு வந்து பாத்தீங்கன்னா, பசுக்கு நீங்க என்னெல்லாம் வைக்கிறீங்க, வைக்கல், தவிடு புண்ணாக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுநீர்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வாசனையா. இத்தனையும் சாப்பிடுற அந்த பசு உங்களுக்கு என்ன கொடுக்குது, என்ன மாதிரியான பால் கொடுக்கறது, எவ்வளவு வெண்மையான சுத்தமான பசும்பால் எப்படி உங்களுக்கு வருது. அது எப்படியெல்லாம் சாப்பிட, அது நம்ம சாப்பிடுவோமா, எப்படி இருக்காது, அது பசு எப்படியெல்லாம் சாப்பிடுறது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு சாப்பிடுறது, என்னெல்லாம் நம்ம கலந்து வைக்கிறோம், அத்தனையும் அது சாப்பிடுறதா. ஆனா நமக்கு கொடுக்கறது அது என்ன கொடுக்கறது, சுத்தமான, நம்ம அந்த பசும்பால் சுவாமி, அந்த பசுவை நம்ம பால் கறந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோமா, அந்த பசுக்கும் பால் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறோமா. அது ரொம்ப இதெல்லாம் வந்து மிக முக்கியமான உங்களுக்கு ஒரு பதிவு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே அதாவது இந்த ரோகம், உடல், இன்னைக்கு வியாதி இல்லாம ஒரு காலத்துல ஒரு டைம்ல யாருக்குமே சுகருங்கிறதே யாருக்குமே தெரியாம இருந்தது. சுகரே தெரியாது. சுகர்னாலே அந்த மாதிரியான ஒரு விஷயமே ஒரு காலத்துல யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நடக்கலன்னா, இன்னைக்கு நடந்து போனாதான் சுகர், நடக்கலன்னா இப்ப இன்னைக்கு காலையில இருந்து நடந்து போறாங்க. இன்னைக்கு கேட்டா எனக்கு சுகர் இவ்வளவு இருக்கு, இன்னைக்கு எவ்வளவோ இருந்து இன்னைக்கு 350ங்கிறாங்க, 400ங்கிறாங்க, 450ங்கிறாங்க, எவ்வளவு எங்கேயோ ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் இருந்ததா? எனக்கு தெரிஞ்சு தாத்தா காலத்துல எல்லாம் சுகர் இருந்ததா தெரியாது எனக்குலாம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யாரு பெரியவங்களா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சுகர் மாத்திரை போட்டாச்சா, இது போட்டாச்சா அப்படின்னு. அப்போ கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஹரஹ ரோக ஹரஹா அரோஹரா மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணி, அரோஹரான்னு மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்க. முருகப்பெருமான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க உங்களுக்கு பிணிகள் அதிகமா இருக்கு, பிணி அதிகமா இருக்கு, உடல்நிலை பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கு, என்னால சொல்லிக்க முடியாத அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணுங்க, இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க. கொஞ்சோண்டு துவரம்பருப்பு கையில எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு ஒரு கை அளவு மூடிக்கோங்க. மூடி தலையை 3 தடவை, இரவு தூங்க செல்லும் முன் தலையை இப்படி 3 தடவை, இப்படி 3 தடவை சுத்தி உடம்போடு சேர்த்து இறக்கி ஒரு கிண்ணத்துல போட்டு சுவாமி கிட்ட வச்சிருங்க நைட்டு தூங்க போகும்போது. அந்த மாதிரி 6 நாள் பண்ணுங்க, தொடர்ந்து 6 நாள். அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிக்கிற மாதிரி ஒரு 6 நாள் கணக்கு வச்சுட்டு பண்ணுங்க. 6 நாள் அந்த துவரம்பருப்பை சேர்த்துட்டே வாங்க. சேர்த்துட்டே வந்து அதை மஞ்ச துணியில முடிஞ்சு அங்கார பகவான் நவகிரகத்துல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு 2 வாழைப்பழம் வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. விளக்கு ஏத்துங்க. நல்ல சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெய் திரி போட்டு அழகா விளக்கேத்துங்க. விளக்கேத்தி வழிபாடு செய்திகளை ஆனால் அவ்வளவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வியாதிகள் இருக்காது, பிணி நீங்க கூடியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.